தான சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 20வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 20:8. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் கவனிப்போமாக. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. யார் அப்படி முறிந்து விழுந்தா? யார் அப்படி முறிந்து விழுந்தார்கள்? இவர்கள் எப்பொழுது எழும்பி நின்றார்கள்? எழும்பி நிற்கிறார்கள். அவர் சொல்ல எழுந்து நிற்கிறோம் அப்படி சொல்றார். ஆமென். எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்றார். அப்படி பார்க்கும்போது யார் அப்படின்னு சொல்ல மேல உள்ள வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படிங்கிறார். நீங்க அந்த 7வது வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 2 பேருமே மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆமென். மேன்மை பாராட்டுகிறவர்கள் தான் 2 பேருமே. யார் 2 பேரும்? குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் தேவனை குறித்தும் தேவனுடைய நாமத்தை குறித்தும் மேன்மை 2 பேரும் மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதர்கள் தான். ஆனா ஒருத்தர் முறிந்து விழுகிறார்கள், ஒருத்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு காரியம் அங்கே தவறுதலாக அல்லது தவறாக நடக்கிறதை அங்கே பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவரை அறிந்திருக்கிறதை குறித்து அவரோடு வாழ்கிறதை குறித்து ஒரு மேன்மை பாராட்டல் இருக்கிற ஒரு மனிதன், அவன் கீழே விழுந்தாலும் அங்கே சொல்லப்படுது எழுந்து. அந்த வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து அங்க இருக்கும். எழுந்துன்னு இருக்கா? எழுந்துன்னு இருக்கா? எழுந்துன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்று அமர்ந்திருக்கிறார்கள் அல்லது விழுந்து கிடக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இப்பொழுது எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எப்பொழுதுமே பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்லது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் சில நேரங்களிலே விழுந்து கிடக்கிற நிலைமை வரத்தான், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது. ஏன் நான் ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு ஏன் இத்தனை போராட்டங்கள்? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? என்னை நோக்கி இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் ஏன் எழும்பவே முடியாத நிலைமையில் இருக்கிறேன்னெல்லாம் நினைக்கிற ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யுது. ஆனாலும் அவர் சொல்றார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த வசனத்துல பாதிக்கு மேல நம்ம முன்னாடி வாசிக்கும் போது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அப்ப ஏற்கனவே அவங்க நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க. நின்னுகிட்டு இருக்கிறவன் முறிந்து விழுகிறான், விழுந்து கிடக்கிறவன் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். எப்பொழுதுமே பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது தோற்று போனதை போல தோன்றுவார்கள். ஏன்னா அவருக்காக பொறுமையோடு நாம் காத்திருக்கிறோம். அவர் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் எனக்காக காரியம் செய்வார்னா பொறுமையா இருக்கும். ஆனா எதிரிகள் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியே கொக்கரிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் அப்படியே எல்லாத்தையும் செஞ்சிருவோம்னு சொல்லி தங்கள் சுய பலத்தின் மேல, குதிரைகள் மேல அல்லது ரதங்கள் மேல அவர்களுக்கு இருக்கிறதான ஒரு புய பலத்தின் மேல நம்பிக்கை வச்சு மேன்மை பாராட்டி பாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா முறிந்து விழுந்து
கிடக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க நம்ம வாசிக்கும் போது சிலர் ரதங்களை குறித்தும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தங்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகள், தங்களுக்கு இருக்கிற வசதிகள், தங்களுக்கு இருக்கிறதான புய பலன்கள், அல்லது இன்னும் சொல்லப்போனால் சம்பாத்தியங்கள், தங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள், தங்களுக்கு இருக்கிற ஆள் பலங்கள், இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, நீ எந்த காரியத்தை குறித்து மனதிலே மேன்மை பாராட்டுகிறாய்? ஆமென். நம்முடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்பதற்கும் விழுந்து கிடப்பதற்கும் ரெண்டு காரியம். ஒன்று, நான் எப்படிப்பட்ட காரியத்திலே மேன்மை பாராட்டுகிறவனாய், மேன்மையாய் நினைக்கிறவனாய் இருக்கிறேன். சிலருக்கு தங்களுக்கு இருக்கிற சொத்து, தங்களுக்கு இருக்கிறதான அது என்ன சொல்றது, பின்புலங்கள், ஆள் பலங்கள், அவர்களுக்கு இருக்கிற வசதிகள், இதை வச்சு மேன்மை, இதை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன், எங்களுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் அப்படி மேலே வந்துடுவோம். முதல்ல மேலே வர்றது மாதிரி தான் இருக்கும், நிற்கிறது மாதிரி தான் இருக்கும், அப்படியே சாதிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய மனநிலைமையத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எடுத்து, நான் மறுபடியும் இந்த வசனத்தை, ஆண்டவர் இதில் என்னப்பா சொல்ல விரும்புகிறீங்கன்னா, மனநிலைமையை மாற சொல்கிறாங்க. மனநிலைமை என்னன்னா, ஒரு 10 பேர் நம்மளோட இருந்தாங்கன்னா அது ஒரு தைரியமாக இருக்குது. நீங்கள் பாருங்க, நாங்கள் கவனித்தோம், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்த உடனே நீங்கள் வாங்க வந்து கையெழுத்து போட்டு போங்கன்னு ஒத்தையில் போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, பயமாக இருக்குது. அதே இது ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து போனால் கொஞ்சம் அப்படி தைரியமாக தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். என்னன்னா நமக்கு என்ன இருக்குது, ஆள்பலம் இருக்குது. இதே மனிதனுடைய இயல்பு என்னன்னா, ஒத்தையில் நிற்கும் போது கொஞ்சம் யோசிப்பான். ஒரு 10 பேர் இருக்கும்போது என்னது சொல்லுங்க, மனது அப்படி கொஞ்சம் தைரியப்படும் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறது உனக்கு தைரியமாவே இல்லையாடான்னு கேட்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அவ்வளவு ஒரே ஒரு தூதன் அனுப்புனா 1,80,000 பேரை சோழிய முடிக்கத்தக்கதான வல்லமையுடைய கர்த்தர், கோடான கோடி தூதர்களை கையில் வச்சிருக்கிறவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லும் போது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தைரியம் வர மாட்டேங்குது. ஆனா ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு 10 பேர் அப்படின்னா ஓடி போயிருவாங்க. ஓ மேல போற கேஸை போட்டு வந்தான்னா அவ்வளவு பேரும் துண்டக்கான ஓடி போயிருவாங்க. இவங்க இருக்கும்போது நமக்கு என்ன செய்யுது சொல்லுங்களேன். ஒரு இயற்கையான ஒரு மாம்சீகத்துல பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வருது. 10 பேர் இருந்தா கொஞ்சம் பலமா இருக்கு, பக்க பலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய், நீ எதை குறித்து மேன்மையாக மனதிலே நினைக்கிறாய்? அல்லேலூயா. நீ மேன்மையா நினைக்க வேண்டியது எது, நீ மேன்மையாக சிந்திக்க வேண்டியது எது? அவர் சொல்றார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, அந்த நேம், அந்த வார்த்தை, அந்த பெயரை குறித்து, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடையதான மக அப்படிங்கிறத குறித்து எத்தனை பேருக்கு ஒரு பெருமை அல்லது ஒரு மகிமை அல்லது ஒரு மேன்மை இருக்குது? கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பெருமையாக இருக்கிறது, எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய்? நீ முறிந்து விழுவதும் நீ எழுந்து நிற்பதும் அந்த காரியத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில, அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பார்த்தான், கர்த்தரை நம்பி இருந்ததுனால அவன், ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோலியாத் வந்து எல்லாரையும் என்ன செய்வான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படியே பிரமிக்க செய்வான், அப்படியே தொட நடுங்க செய்வான். கோலியாத் வந்து நிற்கும் போது சவுல் அப்படியே முழங்கால் என்ன செய்யணும்னா அடிச்சு, இவனுக்கு முன்பதாக எப்படி நம்மெல்லாம் நிற்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள பயம் வந்தது.
ஆனா அந்த இடத்துல இதே தாவீது நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்னு சொன்ன அந்த தாவீது வந்தபோது, நீங்க வந்து வாசிச்சு பாருங்களேன் 17ஆம் அதிகாரத்துல வாசிங்க. நாற்பதாவது வசனத்துல வாசிங்க. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து, வாசிங்களேன், ஏன் வாசிக்கிற இல்லையா? 1 சாமுவேல் 17:40. அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பதாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அல்லேலூயா. அவன் பாருங்க, போய் தாவீது வந்து கோலியாத்தை பார்த்துட்டு இவனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 5 கூழாங்கல் எடுத்து அடைப்பையில போட்டுக்கிட்டு சண்டைக்கு போறான். சண்டைக்கு போகும்போது அவன் சுற்றி பார்த்துட்டு யாரையும் காணோம் அப்படின்னு பார்த்துட்டு, ஒருத்தன் இளைஞனும் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் அப்படி ஒருத்தன் வந்து கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, கையில ஒரு கவட்டையும் கையில ஒரு குச்சியும் வச்சுக்கிட்டு வர்றான். என்னடா டே, நான் என்ன நாய் நான் நினைச்சேன் குச்சியை வச்சுக்கிட்டு வர்ற அப்படின்னு அவன் வந்து எப்படி பார்த்தானா? அசட்டையா பார்த்தானா? ஆமென். அப்படின்னா அவனுக்குள்ள மனசுல என்ன இருக்குது? அந்த கோலியாத்துக்குள்ள மனசுல என்ன இருக்குது? நான் பயங்கரமான ஆளு, என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு பெரிய தடி ஈட்டி தெரியுமா? ஒரு குத்துனாக்க நீ எல்லாம் தாங்குவியா அப்படின்னு சொல்லி அவன் தன்னை குறித்து மேன்மை, தன்னுடைய பலத்தை குறித்து, தன்னுடைய அனுபவத்தை குறித்து, தன்னுடையதான சிறு பிள்ளையிலிருந்து சண்டை போட்டு பலரை ஜெயித்து அவன் கோலியாத் ராட்சதன். அவன் பார்த்தனா 9 அடி உயரத்துல 6 கால்கள், 6 கால் விரல்கள், 9 அடி 10 அடி உயரத்துல பீமந்தடிய மாதிரி வந்து நிக்கிறான். அவ்வளவு தண்டி நிக்கிறான். இவன் பார்த்தா சுள்ளா மாதிரி என்ன செய்யறான்? அழகா வந்து அவன் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் சௌந்தரியமான ரூபமான, பார்க்கறதுக்கே அவனை பார்த்தனா பிச்சு தின்றலாம் போல அவ்வளவு அழகா இருக்கானா. இவன் சண்டைக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. அப்புறம் மனநிலைமை அவனுக்கு எப்படி இருக்குது? அங்க அந்த கோலியாத்தினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது சொல்லுங்க பாப்போம். அவன் தன்னை குறித்து, தன்னுடைய அந்த அந்த யுத்த பயிற்சியை குறித்து, தனக்கு இருக்கிறதான ஆயுதங்களை குறித்து, அனுபவங்களை குறித்து அவன் பயங்கரமா மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கான். மனசுல மேன்மையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்றது, அவன் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பும் இல்லை. ஏன்னா அவன் எத்தனையோ பேரை எதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறான்? ஜெயிச்சிருக்கிறான். இவன் ஒருத்தனை, அவன் சொல்றான், நீ ஒருத்தனை மட்டும் ஜெயிச்சா நாங்கெல்லாம் உனக்கு அடிமை சொல்றானே இல்லையா? ஒருத்தனை, என்னைய மட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒத்தைக்கு ஒத்தவா ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு தன்னை குறித்ததான ஒரு பெருமை, ஒரு மேன்மை அவனுக்கு என்ன செய்கிறது? அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் இல்லை. அவன் பார்க்கறான். அவன் சொல்லும் போது சொல்றான் பாருங்க, வாசிங்க 45. அதற்கு தாவீது, வாசிங்க மைக்ல வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் சொல்றான் பாத்தீங்களா, நீ வந்து இராணுவத்தோட வர்ற, பட்டயத்தோட வர்ற, ஈட்டியோட வர்ற, கேடகத்தோட வர்ற. ஆனா நான் அதோடலாம் நான் அதை நம்பல, அதை பெருசா நினைக்கல. ஒரு பெரிய
ஒரு பெரிய ராட்சதனை கொல்றதுக்கு எதோட வர்றான்? கவட்டையோட வர்றான். அப்படின்னா அவன் கவட்டையை வச்சு எதை அடிப்பாங்க? கவனிச்சு சொல்லுங்க பார்ப்போம். கவட்டையை வச்சு எதை அடிப்பாங்க? குருவி, காக்கா, வேற நாய் அடிப்பாங்களா? கவட்டையை வச்சா நாய் அடிப்பாங்க? குச்சியை வச்சுதான் நாய் அடிப்பாங்க. இவன் கவட்டையை வச்சுக்கிட்டு கவனை வச்சுக்கிட்டு வர்றான் அப்படின்னா இவனை குருவி மாதிரி பார்க்கறான், ஒரு கோழி மாதிரி, கோழின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு காக்கா மாதிரி பார்க்கறான். ஆனா கர்த்தர் தன்னோடு இருக்கிறத எப்படி பார்க்கறான்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால உன்னிடத்துல, இவனுடைய மனசுல எது ரொம்ப பெருசா இருக்குன்னா, என் பின்னாடி இராணுவமே வருது. ஆமென் சொல்லுங்க. அதனால ஒரே ஒரு கல்லு போதும்டா குருவி அப்படிங்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், நீ என்ன நாய் நினைச்ச அப்படிங்கிறான். ஆக்சுவலா நாயின்னு நினைச்சிருந்தா, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க கொஞ்சம். நாயின்னு நினைச்சிருந்தா கம்பை தூக்கிட்டு தான் போய் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு அடி அடிச்சிருந்திருக்கணும். இவன் கம்பை தூக்கிட்டு போனானா? கம்பு கையில வச்சிருந்தான். அவன் கம்பு எல்லாருமே வச்சிருப்பாங்க, மேய்ப்பர்கள் எல்லாருமே ஒரு கம்பு கோல் வச்சிருப்பாங்க. இவனும் மேய்ப்பனா இருந்ததுனால கோல் வச்சிருக்கான். ஆனா அடைப்பையில கிடந்த ஒரு கல் எடுத்து ஒரு கவட்டையில அந்த கவன்ல வச்சு ஒரு இருக்குன்னா பாருங்க, அந்த குருவி கீழே விழுந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுடைய பார்வையில இவன் குருவி மாதிரி இருந்தான். உண்மையிலேயே குருவி மாதிரி சின்ன அழகா சின்ன பையனா இருந்தான். ஆனா உண்மையான குருவி யாரா போச்சு? அவன் ஈமந்தடி மாதிரி இவ்வளவு நிக்கிறான், பயங்கரமா நிக்கிறான். ஈட்டி தாங்க பார்த்தா ஒரு ஆள் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. ஈட்டி அவ்வளவு பெருசு. நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவனுடைய பரிசையை ஒருத்தன் தூக்கிட்டே வர வேண்டி இருந்ததான். அவ்வளவு பெருசை தூக்கிட்டு வந்து என்ன செய்ய? இது எவ்வளவு பெருசா இருந்தாலும், உன்னுடைய புயபலம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், நீ குதிரையை குறித்தோ ரதத்தை குறித்தோ பட்டயத்தை குறித்தோ அல்லது இராணுவத்தை குறித்தோ ஈட்டிய குறித்தோ கேடகத்தை குறித்தோ மேன்மை பாராட்டினா நீ முறிந்து விழுவது சத்தியம். அல்லேலூயா. ஆக்சுவலா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, போருக்கு போகும்போது எது தேவை? போருக்கு போகும்போது ஈட்டி வேணும், பட்டயம் வேணும், கேடகம் வேணும், இன்னும் கவசம் வேணும், எல்லாம் வேணும். இதுதான் ஆக்சுவலா வேணும். இது நல்லா இருந்தா தான் ரைட் நம்ம இப்ப போய் என்ன செய்யலாம்? போரிடலாம்னு சொல்லலாம். ஆனா அதுல நம்பிக்கை வைக்காம இவன் வெறும் ஆளா, வெறும் சட்டையோட, வெறும் மேலோட, வெறும் ஒரு அடைப்பையில ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஒரு கவனையும் வச்சுக்கிட்டு போறான் அப்படின்னா இவனுக்கு முன்னதாக யாரு போறா? தேவனாகிய கர்த்தர் போறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா எதை குறித்து நமக்கு மேன்மை? நம்மளோடு இருக்கிற கர்த்தரையும் அவருடைய நாமத்தையும் குறித்து நமக்கு இருக்கிற ஒரு மேன்மையை விட நம்மிடத்தில் இருக்கிற வசதிகளோ ஆயுதங்களோ அல்லது சொத்துக்களோ மற்ற காரியங்களோ பெருசா தெரிஞ்சா கீழே விழுந்து கிடக்கிறது நிச்சயம், அல்லது முறிந்து விழுவது நிச்சயம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த உலகத்துல கர்த்தருக்கு ஈடு என எதுவுமே இல்லை. அவன் அதை நன்றா தெரிஞ்சு வச்சிருந்ததுனாலதான். யாரு? தாவீதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை எப்படி அவன் அறிஞ்சு வச்சிருந்தான் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு மலைக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாததுக்கு காரணம் என்னன்றா, என் ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். இவர் இராணுவங்களின் தேவன். அங்க சொல்லப்பட்டிருக்க, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் அந்த பெயரை கொண்டுகிட்டு வர்றேன், அவர் பெயர்னால வர்றேன், அவருடையதான ஒரு பெயரை சொல்லிக்கிட்டு வர்றதுனால அவர் எனக்கு முன்னதாக என்ன செய்வாரு? போவார்னு அந்த மேன்மை பாராட்டல் இருந்ததுனால கையில பட்டயமே இல்லை. கீழே விழுந்தவனை வெட்டுறதுக்கு கையில பட்டயம் கூட கிடையாது. அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு திறமைகள் இருக்கலாம், நமக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அதை வச்சு ஒரு நாளும் மேன்மை பாராட்டுவதை கர்த்தர் அனுமதிக்கவே
அப்படி ஒருவேளை நாம் மேன்மையாய் நினைப்போமானால் அந்த விஷயத்துல நம்மளை கீழே விழத்தட்டி, அந்த விஷயத்துல நம்மளை பல்ல தட்டி விட்டு கர்த்தர் நம்மளை உணர செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த வசனத்தை கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. அநேகருடைய மனதில் தேவனை விட, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை விட, தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த நினைவை விட, தன்னோடு இருக்கிற மற்ற காரியங்களை குறித்த மேன்மை தான் பெருசா இருக்குது. கர்த்தரை உடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிங்களேன், எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 9ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானியா இருக்கிறவன் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் பணக்காரன் தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன், ஒரு மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதன் மேல் பிரியமா இருக்கிறாரு? ஆண்டவர் எதன் மேல் பிரியமா இருக்கிறாரு? கொஞ்சம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைய படிங்க, வசனத்தை படிச்சு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எவைகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? கர்த்தரை அறிந்து. தமிழ் தெரியாதோ? எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கோ. எதுல பிரியமா இருக்கிறாருங்க? ஆண்டவர் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து தான் என்ன செய்கிறாரு? பிரியமா இருக்கிறார். அதுல மேன்மை பாராட்டணும். எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும், கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்னு தெரியும், யாரோடு கூட இருப்பார்னு தெரியும், அவர் எப்படி எல்லாம் கிரியை செய்வார்னு அவரை பத்தி எனக்கு தெரியும்யா அப்படின்னு சொல்றத குறித்து தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படி எல்லாம் அவர் செய்வார், தேவன் எப்படி எல்லாம் அவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யறாரு, அவர் உணர்த்துறாரு, அவர் நடத்துறாரு, அவருடைய கேரக்டர்ஸ் என்ன, அவருடைய தன்மை என்ன, அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய பார்வையில வெளியேறப்பட்டது. அதை கர்த்தரை அறிகிற அறிவு அங்க சொல்றாரு பாருங்க. மறுபடியும் அதை வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறவன். அறிவுல மட்டும் கிடையாது, உணரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவு இருக்கு. எனக்கு இது சொல்லும் போதெல்லாம் டேவிட் கணேசன் ஞாபகம் வருது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, அதை நீங்களே சொல்லுங்க, புத்தி இல்லை அப்படின்னு ஓயாம சொல்லுவார், சொல்லவும் வைப்பார். அறிவு இருக்கு, ஆனா புத்தி இல்லை. எப்படி அதை அப்ளை பண்ணணும், எப்படி அதை பயன்படுத்தணுங்கிற புத்தி இல்லை, உணர்வு இல்லை. தேவன் இவ்வளவு பெரியவராய் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு வல்லமையுடையவராய் இருக்கிறார். அதை குறித்து நமக்கு கொஞ்சமேனும் என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. அதை குறித்து ஒரு மேன்மை பாராட்டல. என்னோடு நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே, எது போனா என்ன, வந்தா என்ன அப்படின்னு நம்ம உள்ளத்திலிருந்து அறிக்கை வருதா? அது இல்லாட்டி என்னால முடியாது, இது இல்லாட்டி என்னால முடியாது, இது இல்லாட்டி என்னால வாழவே முடியாது. ஆனா ஜெபிக்காம எவ்வளவு காலமாகிலும் இருந்துவிடுவேன். வேத வசனத்தை வாசிக்காம பைபிளை கக்கத்திலேயே இடுக்கிக்கிட்டு பரன்லயே வச்சுக்கிட்டு வாழ்நாளெல்லாம் வண்டியை ஓட்டிடுவேன். அல்லேலூயா. எப்படி இருக்குது? அப்படித்தானே இருக்குது.
கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டணும். கர்த்தரே சொல்றாரு மேன்மை பாராட்டு. எதை குறித்து? என்னை அறிந்திருக்கிறதை குறித்து. அறிந்தா தானே மேன்மை. கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்னே தெரியல, கர்த்தர் எப்படி பதில் கொடுப்பார்னே தெரியல, கர்த்தர் எப்படி பேசுவார்னே தெரியல, கர்த்தர் எப்படி நீதி செய்வார்னே தெரியல, கர்த்தர் எப்படி கிருபை தருவார்னே தெரியல. அப்படின்னா எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? அதுக்கு தான் யாருக்கு கிருபை தர்றாரு, யாருக்கு நியாயம் செய்கிறாரு, யாருக்கு நீதி செய்கிறாரு அப்படிங்கிறத தான் வேதத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம மேன்மை பாராட்டணுமா, மேன்மை பாராட்ட கூடாதா? மேன்மை பாராட்ட வேண்டிய விஷயத்துல மேன்மை பாராட்டணும், தேவையில்லாததுல மேன்மை பாராட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அவ்வளவு தெரியும், எனக்கு விட தெரியும். சில பேர்லாம் ஊழியக்காரங்களை சொல்றேன், நான் உங்களை விசுவாசியை சொல்லலை. நமக்கு அந்த எம்பியை தெரியும், நமக்கு இந்த எம்எல்ஏ நமக்கு ரொம்ப பழக்கம். ஒரு ஃபோன் போட்டால் என்ன செஞ்சிருவாரு, உடனே வந்துடுவார். நமக்கு எந்த ஊழியத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு காலம் தேரவே தேராது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்தின் மேலே வைக்கிற அந்த விசுவாசம்தான் நிலைக்கும். ஒரு நாளில் ஆட்சி மாறும், அப்போ காட்சி மாறிடும். இன்னைக்கு ஆளுங்கட்சி நாளைக்கு ஆளாத கட்சியாக போயிடும். அப்போது என்ன செய்வார் அவர்? நம்ம ஆளு என்னைக்குமே ஆளுங்கட்சி. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆளு ஆளுங்கட்சியா இல்லையா? எப்பயும் ரூலர் நம்ம ஆளு தான். ஆமென் சொல்லுங்க. எவன் ஆண்டா என்ன, ஆண்டவர் தான் எல்லாருக்கும் மேல ஆண்டவர். அல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிறத விட்டு போட்டு இங்க இருக்கிறதான 5 வருஷத்துக்கு ஒரு பதவி வச்சிருக்காங்களே, இவங்கள போய் சார்ந்துக்கிறது. அவர் நமக்கு தெரியும், இவர் நமக்கு தெரியும். எவரும் தெரிய வேண்டாம், தெரிய வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இவர் என்று அறிந்து உணர வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து பெருமை வேணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் கூப்பிட்டா அவர் என்னன்னு கேட்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்குதான் பிறந்தேன்னு தெரியல, எதுக்குதான் வளர்ந்தேன்னு தெரியல, வந்தேன்னு தெரியல, இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தனாக்கும் என்ன அர்த்தம்? நம்ம எதை நம்ம பெருசா நினைக்கிறோம்னா, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஏன் வரல? அது பெருசா தெரியல. அதுதான் மேன்மை. நான் சொல்றேன், இந்த உலகத்துல கர்த்தருடையவன் அப்படிங்கறதான் ஒரு மகா மேன்மையான ஒரு பதவி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்கிறதா ஒரு மேன்மையான ஒரு தகுதி. இப்ப வேணா உங்களுக்கு அதனுடைய மகிமை தெரியாம இருக்கலாம், இப்ப வேணா அதனுடைய அதனுடைய என்ன சொல்லலாம், அதனுடையதான காரியம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். தேவ ராஜ்யத்துல போய் இப்ப நிற்கும் போது நம்முடைய நித்திய வாழ்க்கையில தேவ பிள்ளை அப்படிங்கிறது தான் ஒரு விலை உயர்ந்த அல்லது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. அல்லேலூயா. நீங்க யாருடையதான காரியத்துல மேன்மை பாராட்டுறீங்க? நீ ரதத்தை குறித்தோ, உனக்கு இருக்கிற வசதியை குறித்தோ, சிலர் பைக்கு, ஒரு நல்ல பைக், ஒரு 2 லட்சத்துக்கு பைக் வாங்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பெருமைக்கு அளவே கிடையாது. அந்த பைக்ல போனா கர்த்தர் காக்காட்டாக்கும் பிறகு காலு வயதே கிடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பைக் வச்சிருக்கலாம், தப்பு இல்லை, நல்ல கார் வச்சிருக்கலாம், அதுல ஒரு பெருமை, அதுல ஒரு மேன்மையா என்ன? நான் சொல்றேன், டவுன் பஸ்ல போறவனும் அந்த ஊருக்கு போறான். 1 கோடி ரூபா போட்டு வாங்குற கார்ல போறவனும் அங்க போக தெரிஞ்சான். அவன் இப்போ 1000 ரூபா செலவழிச்சு போறான், அவன் 50 ரூபா செலவழிச்சு போறான். இதுல என்ன மேன்மை இருக்குது? ஒன்றும் கிடையாது. எல்லாம் மாய. கர்த்தர் ஒருவரே மேன்மைக்குரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்களேன். சங்கீதம் 71வது சங்கீதத்தை எடுங்க. சங்கீதம் 71 16. சங்கீதம் 71:16 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே நான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டு. அவருடைய நீதி
அவருடைய நீதியை பற்றி அவர் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய நீதியை குறித்து நான் மேன்மை பாராட்டும். மனுஷ நீதி மற்ற நீதி அல்ல, தேவனுடைய நீதியை பற்றி என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதத்துல 2வது வசனமா வாசிச்சு பாருங்க. 34:2 கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா என்ன செய்யும்? மேன்மை பாராட்டும். ஆத்துமா கர்த்தரோட இருக்கிறதுல மேன்மை பாராட்டணும். ஆத்துமா இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா எப்படி இருக்கு அப்படின்னா அருவருப்பானது இருக்கு. ஆத்துமா பலவிதமான உலக சிற்றின்பங்கள் மேல கவர்ச்சியில அப்படியே போய் கவ்விக்கிட்டு இருக்குது. அதுல சந்தோஷமா இருக்குது, கொஞ்ச நேரம் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஆத்துமா கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆத்துமா கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறது. அன்னை மரியாளும் அப்படி சொன்னாங்க, என் ஆத்துமா கர்த்தரை என்ன செய்கிறது? மகிழுகிறது, மேன்மை பாராட்டுகிறது. அவருக்குள் நான் மகிழுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமா எதுல மேன்மை பாராட்டுது? நம்முடைய சிந்தை எதை மேன்மை பாராட்டுது? இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் பையில பைசா இல்லை அப்படின்னாக்கும் வாழ்க்கையே வெறுத்துருது, சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது. ஆனா நிறைய இருந்தா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பை நிறைய பணம் இருந்தா அப்பாடி என்ன சந்தோஷம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பையில நாளைக்கு அதுக்கு ரெக்கையே இல்லாம பறந்துகிட்டு இருக்கு. பாத்துக்கங்க. நம்ம அண்ணன் ஆபிரகாம் சொல்லுவார், இன்னைக்கு நான் லட்சாதிபதி, நாளைக்கு நான் பிச்சாதிபதிம்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா வந்தவொடனே பிரிச்சு லட்சம் வரும், மறுநாள் ஒரு 10 ரூபா இருந்தா அப்படிங்கிறது மாதிரிதான் சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அதுக்கு ரெக்கை இல்லாமல என்ன செஞ்சிருது? பறந்து. இதுல என்ன சந்தோஷம் இருக்குது? ஆனா வானாதி வானம் கொள்ளாத மகிமையான தேவன் நம்மோடு கூட உறவாடுறார், அதுல ஒரு சந்தோஷமே வர மாட்டேங்குது. ஜெபம் பண்ண போய் உட்காந்தனா ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணது மாதிரி இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா 27 நிமிஷம் ஆகல. அல்லேலூயா. அவ்வளவு போர் அடிக்குது. ஏன்? அது அந்த மேன்மை தெரியல. கர்த்தருடைய சமூகத்தின் மேன்மை என்ன செய்யல? தெரியல. ஆத்துமா அந்த கர்த்தர்ல மேன்மை பாராட்டாம வேற எதுலயோ மேன்மை பாராட்டு, எதுலயோ புதஞ்சு கிடக்குது, எதுலயோ வேற எதுலயோ மறைஞ்சு கிடக்குது, மயங்கி கிடக்குது. அல்லேலூயா. தேவ சமூகம் எத்தனை பேருக்கு இன்பமா ஆத்துமா அப்படியே ரசனையா, ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் கிடக்க முடியுது. ஆத்துமா எதை நோக்கி வாஞ்சிக்குது? ஆத்துமா எதை நோக்கி தாகமா இருக்குது? சில பேர் என்னை முறைக்கிற முறையே நான் எரிஞ்சிருவேன் போல. ஆமென் சொல்லுங்களேன். அந்த முறைக்காவோ பார்க்கிற பார்வையே என்ன இனியவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்னியத்தையும் சொல்றேன் பாரு, என்ன தெருவில் போறவங்களையா சொல்றாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் மேன்மை பாராட்டல் கர்த்தருக்குள்ள இருந்தா நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிற. இல்லாட்டி ஒரு நாள்ல நீ விழுந்து கிடக்க போகிறதையும் கர்த்தர் பார்க்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறதும் கீழே விழுந்து கிடக்கிறதும் என் கையில கிடையாது, அது உன் கையில தான் இருக்குது. அல்லேலூயா. உன் மன நிலைமையில தான் இருக்குது. நீ எதை மேன்மையா நினைக்கிறியோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியோ, எதை மகிழ்ச்சியா ஆத்துமாவின் மகிழ்ச்சியா நினைக்கிறியோ, அதுலதான் உன் வாழ்க்கை இருக்குது. நீ கீழேயே கிடந்தாலும் உன்னை எழுப்பி நிற்கிறவர், எழும்பி நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொல்றாரு 34:2 கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார். ஆண்டவருக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டுகிறத பார்க்கும் போதே சிறுமைப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? மகிழுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுல எல்லாம் மேன்மை பாராட்ட முடியும்னு சொல்லி யோசிங்க. வசனம் எதுல எல்லாம் மேன்மை பாராட்டணும்னு சொல்லுது. ஆண்டவர் எதுல எல்லாம் மேன்மை பாராட்டுறத சந்தோஷமா பார்க்கிறாரு. ஆண்டவர் எதுல மேன்மை பாராட்டாதேன்னு சொல்றாரு அப்படின்னு கவனிச்சு படிச்சு பாருங்க. இன்னொரு மனுஷன் சொல்றாரு, ரோமர் 5:4 வசனத்துல சொல்றாரு பாருங்களேன். அவர் எதுல மேன்மை பாராட்டுறாருன்னு தன்னை குறித்து சொல்றாரு. ரோமர் 5 எடுத்து பாருங்க. 4 உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எதுலையா? உபத்திரவங்களிலே.
2வது வசனமும் படிங்க பார்க்கலாம். 2ல இருந்து படி. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்தை கர்த்தர் ஏன் அனுப்புகிறார் என்றால் அதுதான் நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் சில உபத்திரவங்களை அனுப்புறது எதுக்கு அப்படின்னா அவர் அறிந்து கொள்வதற்காக. அவர்தான் நம்மை நடத்துகிறார், அவர்தான் இவைகள் எல்லாம் இயக்குகிறார் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். ஆமென். அதனால சொல்றாரு, இந்த உபத்திரவங்களை பார்த்து நாங்க ஒரு நாளும் சோர்ந்து போறதே கிடையாது. உபத்திரவமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தரை நான் மேன்மை அந்த உபத்திரவம் தான் என்ன இன்னும் தேவனண்டை நெருங்கி சேர்க்க. நான் சொல்றேன், உபத்திரவம் ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் கர்த்தரை விட்டு வெளியே பத்தாது. அப்படி ஒரு உபத்திரவம் ஒரு மனுஷனை கர்த்தரை விட்டு போகுது அப்படின்னா அவன் கர்த்தரை நேசிக்கல, கர்த்தருடையதை நேசிச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, ஷியரா சொல்றேன், கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனுஷனை உபத்திரவம் ஆண்டவரை விட்டு போகவே விடாது. இன்னும் அதிகமா உபத்திரவத்தில் நான் இன்னும் உம்மை நேசிப்பேன், இன்னும் உமக்கு பிரியமா நடப்பேன்னு சொல்லித்தான் அவன் என்ன செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் மேன்மை பாராட்டணும்னா இந்த மாதிரி உபத்திரவத்துல மேன்மை பாராட்டணும். கர்த்தரை அறிந்திருக்கிற அந்த இந்த நிலைமையில என் கர்த்தர் எப்படி கிரியை செய்வார் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். ஆமென். ஆமென். சில நேரங்களில் நமக்கு வருகிற பலவீனங்கள் கூட தேவன் அருளுகிற கிருபையா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேருக்கு பலவீனங்கள் என்ன இப்படி நான் பலவீனமா இருக்கனேன்னு சொல்லி சோர்ந்து போயிடுவாங்க. இல்ல, பலவீனம் ஏன் அனுமதிக்கிறார்னா அவருடைய பலம் நமக்கு கிடைக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிங்க 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீன இன்னமா எடுக்கல, நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். யாராவது எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குன்னு மேன்மையா நினைப்பீங்களா? நம்முடைய மனநிலைமைக்கும் வசனம் சொல்ற மனநிலைமைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு மாறுதலா இருக்கு. எனக்கு இருக்கிற நல்ல காரியத்தை குறித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு 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 என்னது இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னா அதை குறித்து மேன்மை பாராட்டும். எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப டேலண்ட் அதிகம் அப்படின்னா அது ஒரு மேன்மையா நினைக்கிறோம். நான் இந்த விஷயத்துல ரொம்ப பலவீனம்ங்க, நான் இந்த விஷயத்துல ரொம்ப வீக்குங்க அப்படின்னு யாராவது மேன்மை பாராட்டுறீங்களா? அல்லேலூயா. நம்ம எதுக்கெல்லாம் மேன்மை பாராட்டக்கூடாதோ அதுக்கெல்லாம் மேன்மை பாராட்டி, எதுக்கெல்லாம் மேன்மை பாராட்டணுமோ அதுக்கெல்லாம் மேன்மை பாராட்டாம விழுந்து கிடக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு பலவீனம் வருதா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பலவீனம் உங்க பலன் வருவதற்கும் உங்க பலன் விளங்குவதற்கும் உங்களுடைய பவரை நான் அறிந்து கொள்வதற்கும் எனக்கு இது உதவியா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த அதிகாரத்துல 12:9 சொல்றாரு. வாசிங்க. அடுத்த அதிகாரம் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய். ஏன் பலனை நீ பார்க்கணும்னா உனக்கு பலவீனம் வந்ததே, உனக்கு குறை இல்லாட்டி எப்படி நான் நிறைக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு தேவை இல்லாட்டி அந்த தேவையை சந்திக்கிறவர் நான் இருந்து என்ன செய்ய? தேவையே இல்லை, நான் எவ்வளவு நிறைவானவராக இருந்து என்ன செய்ய? உனக்கு பிரச்சனை வரும்போதுதான் உன் பிரச்சனையில என் வல்லமை என்ன செய்யும்? விளங்குறத நீ பார்க்க முடியும். அப்படின்னா பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வசந்த வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்துவினுடைய வல்லமை எப்பொழுதும் என்மேல் தங்க வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாத்தீங்களா?
தேவனுடைய வல்லமை அனுபவிக்கணும்னா நமக்கு பலவீனங்கள், நமக்கு குறைவுகள், நம்முடைய தேவைகள் இருக்கும்போது தான் கர்த்தர் வெளிப்படுத்தவே. பிரச்சனை வராட்டா பிரச்சனையிலேருந்து விடுதலை எதுக்கு சொல்லுங்க? போராட்டம் இல்லாட்டி போராட்டத்திலிருந்து விடுதலை எதுக்கு? ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை பார்க்கணும்னா அந்த அந்த குறைவுகளை சந்தோஷமா மேன்மை பாரு. ஆண்டவரே, இந்த குறைவை கொடுத்ததற்காய், இந்த பலவீனத்தை கொடுத்ததற்காக, இந்த நிலைமையில வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் மேன்மை பாராட்டல் முழுவதும் என் மேல் இருக்கட்டும், என்னை குறித்திருக்கட்டும், என்னை அறிந்திருக்கிறதை குறித்திருக்கட்டும், என்னை தெரிந்திருக்கிறதை குறித்திருக்கட்டும். உனக்கு இருக்கிற ஞானம், உனக்கு இருக்கிற அறிவு, உனக்கு இருக்கிற வசதி, உனக்கு இருக்கிற செல்வம், இதன் மேல நீ பெருமை பாராட்டினா நீ முறிந்து விழுவாய் ஒரு நாளில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முறிந்து விழுகிறதும் எழுந்து நிற்கிறதும் நம்ம கையில் இருக்கு. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் சொல்ற உன் கையில தான். நீ எதை குறித்து மேன்மை பாராட்டு? நீ மேன்மை பாராட்டுறது சரியானது, நான் உன்னை எழுப்பி நிற்பாட்டுவேன், நீ விழுந்தே கிடந்தாலும். ஆனா நீ சரியானதுக்கு நீ மேன்மை பாராட்டாம தவறான காரியங்கள்ல நீ மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நின்னுக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு நாள்ல நீ விழுந்து மடிந்து விழுவ. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரத்துல, நாங்களோ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் நம்மளை நிற்க பண்ண விரும்புகிறார். சத்துருவுக்கு முன்பதாக நம்மை எழுப்பி நிற்க பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவுக்கு முன்பதாக நாம் விழுந்து கிடக்கிறவர்களாய் அல்ல. நீங்க பாருங்க, சவுல் போருக்கு போறான், பெலிஸ்தரோட போருக்கு போறான். அவன் மேன்மை பாராட்டினதெல்லாம் என்னது? தன்னுடைய பலம், தன்னுடையதான காரியங்களினால அப்படியே ஜெயிச்சிடலான்னு போனான். சுத்துக எதிரிகள் சூழ்ந்து கொண்ட உடனே, நீங்க போன வாரம் வாசிச்சிருப்பீங்க, சவுல் எப்படி செத்தான், சவுல் எப்படி இறந்தான். 10ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? தன்னுடைய பட்டயத்தை தான் நட்டி வைத்து அதன் மேல விழுந்து செத்தான். அல்லேலூயா. அவனுக்கு ராஜ்ய பாரம் இருந்தது, படைபலம் இருந்தது, ஆள்பலம் இருந்தது. ஏன் பட்டயத்தை நட்டி சாகுற? உன் நம்பிக்கை, உன் மேன்மை பாராட்டல் கர்த்தர் மேல இல்லை. அவன் கர்த்தருக்கு பிரியமானதை சிந்திக்கல, அவன் கர்த்தரோட இணைஞ்சு இருக்கல, அவர் சொல்றத கேட்கல, அவருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளல, தனக்கு இஷ்டமானதா செஞ்சான். கர்த்தர் பேசாம இருந்துட்டார். அவனுக்கு ஊரிமையினாலாவது, சொப்பனங்களினாலாவது, தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையினால் அவன் போய் சூனியக்காரியை தேடி போய் குறி கேட்டான். அங்க பிசாசு சொன்னது நாளைக்கு என்னோடு நீயும் உன் குமாரரும் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கை விட்டாரு, பிசாசு கரெக்டா தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த சூனியக்காரிய அவன்கிட்ட போய், கர்த்தரும் என்னை கைவிட்டார், சொப்பனங்களினாலாவதோ அல்லது தீர்க்கதரிசினால எனக்கு ஒரு உத்தரவே சொல்றது இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீ நானும் சொல்லுன்னு சொல்லி அவட்ட போய் வேஷம் மாறி போய் என்ன செஞ்சான்? கேட்டான். அவ சாமுவேலை எழும்பி வர பண்ணுகிறேன்னு சொல்லி சாமுவேலை எழும்பி வர பண்ணா பாதாளத்துல இருந்து. அது பிசாசு. ஆனா கரெக்டா சொன்னது பாத்துக்கங்க. என்ன சொன்னது? நீ என்னை எழும்பி வர பண்ணினது என்ன அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இப்படி நீ ஆண்டவர் கைவிட்டுறாரு, எனக்கு யாருமே பதில் சொல்லலை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ன உடனே, நீ தேவனுடைய வார்த்தையை என்ன செஞ்சிட்ட? புறக்கணிச்சிட்ட, தேவனுக்கு கீழ்ப்படியல, ஆண்டவரை மதிக்கல, அதனால நாளைக்கு நீயும் உன் குமாரரும் இந்த பாதாளத்துக்கு வந்துருவீங்கன்ட்டான். சொல்லி முடிஞ்சு வச்சு. நீ ராஜாங்கத்துல நிக்கிறது மாதிரி இருக்கலாம், அரசாங்கத்துல அரச மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் கைவிட்டார்னா நாளைக்கு விழுந்து கிடக்கிறது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது நடந்ததா நடக்கலையா? நடந்தது. நடந்ததா நடக்கலையா?
யாரும் வந்து வெட்டல, இவரே தன்னை தானே குத்திக்கிட்டு செத்து போனார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை நம்முடைய இருதயத்துல தெரிந்து கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் விரும்புகிறது என்ன? நீ ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, அதை வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 16:15 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. எல்லாரும் அதை சேர்ந்து வாசிங்க. இதை மட்டும் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் வாசிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை நித்திரையா இருந்தா எழுப்பி விடுங்க. கவனிங்க, எல்லாம் வாசிங்க, பார்த்து வாசிங்க. மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. எது ரொம்ப பெருசா மேன்மையா தெரியுதோ தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதர்களுக்குள்ளே எது ரொம்ப மேன்மையா நினைக்கிறாங்களோ அது கர்த்தருடைய பார்வையில கக்காவா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதே அருவருப்பு. உங்க மனசுல எதை பெருசா நினைக்கிறீங்களோ அத கர்த்தருடைய பார்வையில அசுத்தமா நினைக்கிறார், அசிங்கமா நினைக்கிறார், அருவருப்பா நினைக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில மேன்மையா இருக்கிறது மனிதர்கள் பார்த்து போடாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எது நிரந்தரமானது? தேவன் உங்களை பார்த்து மேன்மையா நினைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முன்பதாக மேன்மையானவைகளை நீங்க சிந்திக்கணும், மேன்மையானவைகளை யோசிக்கணும், மேன்மையானவைகளை பற்றி பேசணும். அப்படி சிந்திச்சு வந்தீங்கன்னா கர்த்தர் நீங்க விழுந்து கிடந்தாலும் உங்களை தூக்கி நிமிர்ந்து எழுந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பதாக உங்க தலையில ஒரு கிரீடத்தை பூக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, உலகத்துக்குள்ள நீங்க போறீங்க, பல விசேஷங்களுக்கு போறீங்க, பல காரியங்களுக்கு போறீங்க, கர்த்தருடைய பிள்ளைங்கிறதே மறைச்சிடுறாங்க சிலர். தெரியுமா உங்களுக்கு? விசேஷ வீடுகளுக்கு போகும்போது அவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னே தெரியாத அளவுக்கு வேஷம் போட்டுட்டு போறதை நான் பார்க்கிறேன். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு நடிப்பு, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஸ்டைலு, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு அலங்காரம். ஆனா புறஜாதிகள் நிறைந்திருக்கிறதான உலகத்துக்குள்ள போகும்போது அதுக்கு தக்கன ஒரு வேஷம். ஏன் சொல்லுங்க? ஏன் அங்க போன என்ன இப்படி வந்திருக்கிற அப்படின்னா, இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ன, அதை தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தக்கன வேஷம் போட்டுட்டு என்ன செஞ்சிரு, இருக்கிறதுல பெருசா மாட்டிட்டு இருக்கிறத பெருசா இது பண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி போய் இந்த வேஷம் எல்லாம் கர்த்தரிடத்துல ஆகாது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வேஷத்தை கலைக்கிறவர், அவர் வேஷத்தை இகழுகிறவர். நான் தேவனுடைய பிள்ளைன்னு எந்த இடத்துலையும் தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அதை மேன்மையா நினைச்சா தானே. நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா எனக்கு வெக்கமாவில் இருக்குது. 4 பேருக்கு முன்னாடி என்ன பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இல்ல ஒண்ணும் இல்லை, என்ன ஒண்ணும் இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. நான் கிறிஸ்தவன் சொல்றதுல நமக்கு கையில பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கம். ஒரு மஞ்சள் பைக்கெட்டுக்குள்ள போட்டு அதை பண்ணு. என்ன சும்மா கடைக்கு போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு நான் போகும்போதும் கனமா இருந்தது, வரும்போதும் கனமா இருந்தது. ஆண்டவர் சமூகத்தில் தைரியமா பைபிளை கையில வச்சுக்கிட்டு வர வேண்டியதுன்னு யார் கத்தியா வச்சிருவாங்க? மேன்மையா நினைச்சா அதை என்ன செய்வோம், வெளிப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நகையை போட்டு அப்படியே ஜாக்கெட்டுக்கு வெளியவும் அப்படியே அந்த என்னது சேலைக்கு வெளியவும் எடுத்து போட்டு அந்த முகப்பு அப்படி தெரிகிறது மாதிரி வச்சு அப்படி பெருசாக வளர்ந்தி டாலர் தொங்க விட்டு இங்கனக்குள்ள ஒரு முகப்பு வச்சு அப்படி 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 போவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இவகிட்ட தான் முகப்பு இருக்குதான், இவகிட்ட தான் பெரிய டாலர் இருக்குதான், எல்லாரும் அதை பார்க்க. ஏன் அதை தூக்கி இப்படி இப்படி உள்ள போட்டுக்கிட்டா என்ன?
ஏன் தெரியுமா? அதுல இவங்களுக்கு ஒரு மேன்மை என்ன இருக்குது? அது உரைச்சி பார்த்தாதான் தெரியும். அது ₹1.5 இது, அது வேற விஷயம், ஒரிஜினல் கூட கிடையாது. அதுல இவங்களுக்கு அப்படியே 10 பவன் இருக்குமான்னு, அது 12.5 பவனுங்க. வாங்கினது ₹125, அது வேற விஷயம். இதுல ஒரு மேன்மை, பெருமை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுல வெக்கம். என்ன பொட்டை காணும், பூவை காணும், என்ன ஒரு மாதிரியா இருக்கா? ஆமாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், கர்த்தருடைய பிள்ளை, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் சொல்ல முடியல. அங்க போய் வேஷம் போட்டுட்டு போய் நிக்கிறது என்னன்னா நம்மளை கேட்டப்படாதுல. அல்லேலூயா. இருந்தா மாத்திக்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை பகிரங்கமா அறிக்கை செய்யறோம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மனிதர்களுக்கு முன்பதாக என்ன சொன்னாரு? மனிதங்களுக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவனை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நான் அறிக்கை செய்வேன். மனிதர்களுக்கு முன்பதாக என்னை குறித்து வெட்கப்படுகிறவனை, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுகிறவனை நானும் சொல்றதுக்கு வெட்கப்பட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேஷம் போடலாமா? யாருக்கு தெரிய போது? பாஸ்டர் பார்க்க போறாரா? பாஸ்டர் பார்க்க மாட்டாரு, மாஸ்டர் பார்ப்பாரு. ஆமென் சொல்லுங்க. உள்ள இருக்கிற மாஸ்டர் பார்ப்பார்ல, கூட வர்ற ஆவியானவர் பார்ப்பார்ல. பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? தைரியமா போல்டா சொல்லு, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்களேன். அந்த இதுல பெருமை வேணும், அதுல அந்த மேன்மை வேணும். நான் தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறதுல மேன்மை வேணும். என்னை பார்க்கிறவன் என்ன செய்யணும்? என்ன ஒரு மாதிரியா? நான் தேவன், அவன் கர்த்தருடைய பிள்ளைடா, அவன் ஆண்டவருடைய பிள்ளைடா அப்படின்னு சொல்லணும். நம்மளை பார்க்கறதுக்கே ரெண்டும் கெட்ட மாதிரி தெரியப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? இவனை மாதிரி, இவன் இந்து மாதிரியும் தெரிய மாட்டேங்குது, இவன் கிறிஸ்தவ மாதிரியும் தெரிய மாட்டேங்குது, அந்த ஆம்பளை மாதிரியும் தெரிய மாட்டேங்குது, பொம்பளை மாதிரியும் தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி ரெண்டும் கெட்டானா தெரியப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டும் கெட்டா ஆம்பளையா பொம்பளையா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கே இன்னும் வரைக்கும் குழப்பமா தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேசுறது பூரா சத்தம் ஆம்பளையா இருக்கும், பார்க்கறது பூரா பொம்பளையா இருக்குது. அது ஆம்பளையா பொம்பளையானே தெரியல. அதுதான் இந்த அலிங்கிறாங்க, இப்போ திரு நங்கைங்கிறாங்க. அது என்ன திரு நங்கை? ஒன்றும் திகையலை. இது ரெண்டும் கெட்டான். இது மாதிரி நீ உலகத்தான ஒன்று உலகத்தோட உலகமா போயிடு, அல்லது கர்த்தருக்காக எழும்பி கர்த்தருடைய நாமத்துக்காக நில்லு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றதுக்கு வெட்க வேண்டி கிடக்கு. அவன் எதை எதையோ தூக்கிட்டு, காவடியை தூக்கிட்டு என்னென்னமோ செய்யறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல விரும்பல. இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் சென்னு பாருங்க, வெறும் கோமனை மாதிரி கட்டிக்கிட்டு அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு சாணி தண்ணி மாதிரி ஊற்றிக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு போறாங்க, வெக்கமே இல்லாம. நம்ம அப்படியாங்க போறோம்? ஆண்டவருடைய பிள்ளை அப்படியே நடந்துகிட்டு இருக்கோம் நடுத்தரில். அங்க அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு என்னத்தையோ தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே ஆட சொல்றோம். ஜென்டிலா கர்த்தர் பரிசுத்தத்துல. ஆமென் சொல்லுங்களேன். முழங்கால் படிட்டு அவர் ஆவியில நிரம்பி உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறதுல ஏன்னா உங்களுக்கு என்ன வெக்க வேண்டி கிடக்கு? அல்லேலூயா. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கர்த்தர் நம்ம நல்லா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க தெய்வம் அவங்கள அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு போயிடும். நம்ம தெய்வம் நம்மளோட எப்போதும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்போதும் இருக்கிறாரா இல்லையா? கூடவே வர்றாரா இல்லையா? இரவும் பகலும் கூட இருக்கிறாரா இல்லையா? உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும், அவரை எவ்வளவு மேன்மையா நினைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீ தந்த அந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா இடத்திலும் அவரை துதிக்க வேண்டாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் தங்களுக்கு இருக்கிற குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க, வசதிகளை குறித்து பெறுவாங்க. நாம கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டணும். நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதை குறித்து மேன்மை பாராட்டணும். கர்த்தர் என்னை நடத்துகிற வழிகளை குறித்து மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நம்ம முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கிறதை குறித்து நான் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரே உம்மை தெரிந்திருக்கிறதை குறித்து, உம்மை ஆராதிப்பதை குறித்து, உம்மை நான் தேடுவதை குறித்து,
ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படியே வாயை திறந்த ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆண்டவரே, நான் உம்மை மேன்மையாக நினைக்க, ஒரு மேன்மையான சந்ததியின் பிள்ளையாய் கர்த்தர் உன்னை என்னையும் பார்க்கிறாரு. ஒரு மேன்மையான மனுஷியா கர்த்தர் உன்னை என்னையும் பார்க்கிறாரு. நீ உன்னை தாழ்மைப்படுத்திக்கிடாத, நீ உன்னை தாழ்த்திக்கிடாத, நீ உன்னை குறைச்சு மதிப்பிடாத. கர்த்தர் உன்னை மேன்மையா வச்சிருக்க விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்தவே விரும்புகிறாரு. நீ அவரை மேன்மைப்படுத்து, நீ அவரை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மையா நினை. அவர் தான் மேலானவர், அவர் தான் மேன்மையின் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களை அறிந்திருக்கிறத குறித்து, உங்களை ஆராதிக்கிறத குறித்து, உங்களை தேடுகிறத குறித்து நான் மேன்மையா நினைப்பேன். அப்பா, 4 பேருக்கு முன்னாடி உங்களை நாமத்தை நான் மறைக்க மாட்டேன். சொல்லுங்க, மறைக்க மாட்டேன். வேஷம் போட மாட்டேன். சொல்லுங்க, வேஷம் போட்டு அப்படியே நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதையே தெரியாத அளவுக்கு மறைச்சு துக்கப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, உங்களை குறித்து நான் மேன்மையா நினைப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்து, கர்த்தரை ஆராதிக்கிறதை குறித்து, கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். உமக்கு நன்றி அப்பா. நீ கொடுத்த அந்த பாக்கியமான வாழ்வுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயையானது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மறைந்து போகக்கூடியது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆண்டவரே ஒன்றுமில்லாதது. நீர் ஒருவர் தான் மகிமையின் தேவன், நீர் ஒருவர் தான் மகிமையானவர். ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறதை குறித்து எனக்கு மேன்மை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். ஆசீர்வதியும் ஏசையா, 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 ஏசையா. உங்களை தான்ப்பா மேன்மையா நினைப்பேன். ஏசையா சொல்லுங்க. ஏசையா, ஏசையா. நீ தந்த இந்த பாக்கியத்திற்காய் உம்மை எந்நாளும், நீங்க கொடுத்த இந்த மேன்மைக்காக, ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை துதிப்பேன். உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை,
உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை, நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை, சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. ஆசீர்வதியும் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. சத்தமா சத்தமா இன்னும் அந்த நாமம் தான் மேன்மை. அந்த நாமத்துக்குள்ளதான் சகல மேன்மை இருக்கு. அந்த நாமம் ஒண்ணு மேன்மைப்படுத்தும். அந்த நாமம் தான் ஒண்ணு உயர்த்தும். அந்த நாமம் தான் ஒண்ணு எழுப்பும். அந்த நாமம் தான் ஒண்ணு எழுப்பி நிற்க பண்ணும். ஏசையா ஏசையா, நீ தந்த இந்த மேன்மைக்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுங்கிற நாமம் தான் மேன்மை. அந்த இயேசுங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு மேன்மை. உங்க வாழ்க்கையில் அந்த இயேசுங்கிற நாமம் இணைஞ்சிரட்டும். ஓ, உங்களோடு பின்னி பிணையட்டும். ஏசையா, உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியோடு துதிப்பேன். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கொடுத்த மேன்மையான நாமத்திற்காக, பதவிக்காக, பிள்ளைங்கிற அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிந்திருக்கிறதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். சொல்லுங்க, நீங்க என்ன தெரிந்திருக்கிறதை குறித்து, என்னை தெரிந்தெடுத்ததை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் மேன்மையா நினைப்பேன். ஆண்டவர், வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சகோதரியை, சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு சங்கடப்பட மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல அந்த அபிஷேகம் வருகிறது. கர்த்தர் உன்னை மேன்மையா வைக்கிறதற்கான அபிஷேகம். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறதற்கான அபிஷேகம். அர்பல ஹரந்தர சத்ரோதோ ஏகராபல கல்ம நண்பர சத்தல் பரோட்டரபலபா. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைங்கிற அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. கர்த்தருடைய நாமம் உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. அத கீழே போட்டுறாத, அத அசுத்தமா நினைச்சிடாத, ஓ அத அருவருப்பா ஆக்கிறாத. அதுதான் உன் மேன்மை. தேவ நாமத்துக்கு உள்ள உன்னை புதைச்சுக்கோ. கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள உன்னை மறைச்சுக்கோ. எங்க போனாலும் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சத்தமா சொல்லு. ஹalleluya, ஹalleluya. நான் இயேசுவின் பிள்ளைன்னு சத்தமா சொல்லு. நான் இயேசுவின் பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. அதுதான் எனக்கு மேன்மை. சாத்தானுக்கு வைக்கிற வேட்டை அதுதான். நீ அறிக்கை செய்ய செய்ய உன் வாழ்க்கையிலிருந்து சத்துருவின் கரம் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய மேன்மையின் மகன். சொல்லு, அவருடைய மேன்மையான நாமத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவர் என் மேல ஒரு மேன்மையான அழைப்பு வச்சிருக்கிறாரு. அவர் எனக்காக ஒரு மேன்மையான திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹalleluya. அத மேன்மையா நினைக்க பழக. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன குறித்து வெட்கப்படுற, என்ன அறிக்கை செய்கிறதுல வெட்கப்படுற, நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீ துக்கப்படுறல, அது எனக்கு மகா துக்கமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. 4 பேருக்கு முன்னாடி நிற்கும் போது நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீ வெட்கப்படக்கூடாது. அதுல உனக்கு பெருமை வரணும். ஹalleluya. அது உனக்கு மேன்மையா தெரிஞ்சிருந்தா நான் உன்னை மேன்மையா வச்சிருப்பேனே. நான் உன்னை மேன்மையா வைக்கிறதுக்கு தானே உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு.
வெட்கப்படுறியா? சங்கடப்படுறியா? உன்னை குறித்து கர்த்தர் சங்கடப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. உன்னை உயர்த்துறதற்கு கர்த்தர் சங்கடப்படுவார். நீ அவரை உயர்த்துவதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் சங்கடப்பட்டேனா அவர் உனக்கு உதவி செய்ய சங்கடப்படாம இருப்பாரா? ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் இனி எந்த இடத்துல உங்களை வெளிப்படுத்துவேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல உங்களை நான் நாமத்தை மகிமைப்படுத்துவேன்? வாயை திறந்து சொல்லுங்க சகோதரிகளை, சகோதரர்களை சொல்லுங்க. ஆண்டவரே நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய மேன்மையின் சந்ததி. ஆண்டவர் என்ன மேன்மையான சந்ததியா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை நீயே தாழ்த்திக்கிடாத. கர்த்தர் உன் மேல விசேஷித்த அழைப்பை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன் மேல விசேஷித்த நன்மையை வச்சிருக்கிறாரு. உன்னை மகா மேன்மையின் மனிதனாய் மனுஷியாய் பார்க்கிறாரு. தாவீது சொன்னா, நான் எல்லாரிலும் இளையவன், நான் எல்லாரிலும் ரொம்ப கடைசி, என்னை எங்க அப்பா கூட மறந்துட்டாருன்னு. ஆனா கர்த்தர் அவனைத்தான் மகா மேன்மையான மனுஷனை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஒருவேளை நீ ரொம்ப லப்பமா ஒரு ரொம்ப கேவலமான ஆளா தெரியலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ விசேஷமானவன். ஆமென்னு சொல்லு. ஆமென். கர்த்தர் என்ன உன்னை தெரிந்து கொண்டாரு. உங்ககிட்ட 1000 குறை இருக்கலாம், அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. நீ அவருடைய பிள்ளைன்னு சொன்ன உடனே தூக்கி எடுக்காம விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிற குறை உனக்கு தெரியும். கர்த்தர் உன்னை பார்க்கிற பார்வை அவர் வேற பார்வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் மேன்மையான மனுஷன், மேன்மையான சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சந்ததி, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியவன். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை மேன்மை பாராட்ட கீழே கிடந்தாலும் எழும்பிடுவ, எழுந்தாலும் நிமிர்ந்துருவ, நின்னுகிட்டே இருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை நிறுத்துகிறவர், உன்னை நிலை நிறுத்துகிறவர் கர்த்தர். விழுந்து கிடக்கிற உன்னை, மடங்கடிக்கப்பட்ட உன்னை தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒண்ணுக்கு வர மாட்டேன்னு சொல்றேன், கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பாரு. ஏன்னா அவரை நீ பெருசா நினைக்க ஆரம்பிச்சிட்டனா அவர் ஒன்ன பெருசா ஆக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதை குறித்தும் உங்க உள்ளத்துல மேன்மையா நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வீடு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி, இதை விட நீர் தான் எனக்கு மேன்மை ஆண்டவரே, இதை விட நீர் தான் எனக்கு மேல் ஆண்டவரே, இதை கொடுத்த என் கர்த்தர் தான் பெரியவர்னு சொல்லி பாருங்க, இன்னும் பெருகும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் உயருவீங்க, இன்னும் வளருவீங்க, இன்னும் வாழுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக கரங்களை தட்டி அப்பாவை நன்றி செலுத்துவோமா? நன்றி சொல்லுங்க, நன்றி. உங்களை வாழாக்காம தலையாக்குறதற்கு தான் கர்த்தர் பேசுறாரு. நீ மேன்மையா நினைக்க வேண்டியது உன்கிட்ட இருக்கிறது இல்ல, உன்கிட்ட இருக்கிற கர்த்தரை. ஹல்லேலூயா. அவரை அறிந்திருக்கிறத, அவரை புரிஞ்சிருக்கிறத, அவர் உன்னோடு பேசுறத நீ மேன்மையா நினைக்கும் போது இன்னும் உன்னை மேன்மையா வைப்பார், இன்னும் உன்னை நிலை நிறுத்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்துவார். உன் தலையில கிரீடம் பூக்குறத சத்துருக்கள் பார்த்து வெக்கப்பட்டு முனை மெழுங்கி போவார்கள். ஏனென்றால் கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் மேன்மை. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் தான் என் மேன்மை, கர்த்தர் அறிந்திருக்கிறது தான் எனக்கு மேன்மை. கர்த்தாவே, எங்கள் மேன்மை நீரப்பா, எங்களுக்கு பெருசுனா நீங்க தான்ப்பா. உங்களை அறிந்திருக்கிறத போல ஒரு பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லப்பா. நீங்க எங்களை நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. நாங்க தான் உங்களை அறிய வேண்டிய பிரகாரம் நான் அறியல. எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்து. எங்களை
ஆண்டவரே, கீழே இழுக்கிற உலக மகிமை, கீழே இழுத்து விழச் செய்கிற அந்த உலக மேன்மைகளை விட்டுட்டு உன்னதத்துக்கு நேரா உயர்த்துகிற உம்முடைய மகிமைக்கு நேரா எங்க மனதை திருப்பி ஆண்டவரே உம்மோடு எழும்பி நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.